பரிசுத்தாவின் ஆராதனைக்குள்ள துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவர், துதிகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்டபடினால எல்லாம் நன்றி செலுத்தி கண்கள் மூடி நன்றி செலுத்துவோமா? பெருசாக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியில வாழ்வோரே, துணையாளரே, பரிசுத்தாவின் நிமிடமான நேரங்களில் எங்கள் கூடாரங்களில் அசைவாடுகிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்கள் மேலும் கர்த்தர் அசைவாடும்படிக்காக பரிசுத்தாவியானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இறங்கும்படிக்காக, அக்கினி நாவுகளாக இறங்கும்படிக்காக, ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கும்படிக்காக ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சங்கீதம் 36 சங்கீத தியானத்துக்கு எடுத்துக்கோ. 36 சங்கீதம் 36 கண்ணில் முடிச்சோம். துதிக்கிறோம், நன்றி துதிக்கிறோம். கர்த்தர் சங்கீத வழியாக எங்களோடு பேசும்படிக்காக தாவீது, அந்த சங்கீதக்காரனை தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா எப்பொழுதும் அவர் சங்கீதம் என்பது ஒரு பெரிய ஜெபம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். தியானத்தோடு வாசிப்போம். அது கொண்டாடலாம், கண்கள் முடிஞ்சு வைப்போம். கர்த்ததாமே தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக்கொள்ளும்படி, மீதமான நேரங்களை கூட கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும்படி, கர்த்ததாமே அசைவாடும்படி இன்னும் இந்த கூடாரத்தில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஒருவேளை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்த இந்த காரியங்களை வைத்திருக்கிறார், அதை வெளிப்படுத்தப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சர்வ உலகம் சர்வ வியாபியும் சர்வஞானம் எங்களோடு இருப்பவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமான உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷனையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான நீதியையும் பாராட்டுகிறோம். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பலக்கடிக்காமல் இருப்பதாக. ஆண்டவரே, இன்று வரை எங்களை வழி நடத்தும் தேவன், நீ வரும் எல்லா நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அருமையான நாட்களுக்காக காத்திருக்கிறோம். உமது கிருபைக்காக, உமது இலக்கத்திற்காக எங்களுக்கு வேதத்தின் வழியாக பல வாழ்வுக்கு வழிகாட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் உண்மை அறிந்து புரிந்து சத்தியத்தின்படி உண்மை அறிந்து சத்தியம் உங்களுக்கு வழிகாட்டும் என்ற வேத வசனத்தின் வழியாக எனக்கு வழிகாட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேல் பிள்ளைகளை ஆண்டவரை கானான் தேசத்திலிருந்து அழைத்து வந்தீரே. அவர் வழியிலெல்லாம் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தீரே. அப்பா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற போது அவர்கள் விழுந்த பாரமான அந்த வேலை படுவை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறின போது இந்த கதறல் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் எட்டினது போல எங்களுடைய கதறிடம் எங்களுடைய ஜெபங்களும் உங்கள் சமூகத்திற்கு எட்டுவதாக. உங்கள் சமூகத்திற்கு எட்டி ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாக பார்த்துட்டோம். ஆண்டவரே, உங்கள் சத்தியமுள்ள வசனங்கள் எங்களை மீட்டுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களை மீட்டுக்கொண்டு உங்களுடைய ரட்சிப்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம்.
எங்கள் ஆராதனை வேலைகளிலே எங்கள் ஜெப வேலைகளிலும் எங்கள் ஜெபங்களை கேட்பதற்கு உங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் உங்களுடைய செவிக்கு எட்டட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிப்பீராக. நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் கல்லம் மண்ணோ சிலையா அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை ரட்சிக்கிற தேவன். இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு இந்த எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா கொலை நோய்களிலிருந்து விடுவித்து இஸ்ரவேல் பிள்ளைகள் வாழ்ந்த கோசேன் பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் திருக்கரசனால் மூடி மறைத்து அவர்களை வாழ்வித்தீரே, வாழ வைத்தீரே. அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தீரே. அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்தவரே. ரசத்தை அவர்கள் இல்லத்தின் வாசல்களிலே ஒவ்வொரு இல்லத்தின் வீட்டு வாசல் நிலைக்கால்களிலும் ரத்தத்தை பூசி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று சொன்னீர்கள். அந்த எகிப்து தேசத்துக்கு வந்த அந்த எல்லா விதமான மரண கட்டுகளும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வராதபடி ஆண்டவரே அந்த வீடுகளை தவிர்த்து ஆண்டவரே அவர்களை விடுவித்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்களை ஆண்டவரே 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்க வைத்தீரே. அந்த போல வனாந்தரத்தில் நடக்கிற பாதையில நாங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் ஆண்டவரே சூரியனோ அப்போ பனியோ மழையோ பெருவெள்ளமோ எதுவுமே எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உமது கரத்திலே உமது ஸ்தானத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்க்கும்படிக்காக உங்களை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டை கேட்டோம் சுவாமி. அப்போ அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே இந்த நாளிலே வெளிப்படுகிற காரியத்தை காண்கிறோம் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் நாட்கள் சமயமாக இருக்கிறபடினாலே உமது வருகையும் மிக அருகாமையில் இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் உண்மை இருக்காரும் கோப்பி வரவேற்கிறோம். அப்பா மேன்மையும் அந்தஸ்தும் உள்ள மகாதேவன் ஆண்டவரே, மகாதேவன் ஆண்டவரே, மகா பரிசுத்தம் உள்ள தேவனாகிய நீர் கட்டளையிட அது நிற்கும். நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறபடி நீர் கட்டளையிடுவீராக. உமது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட உமது பிள்ளைகளுக்காக இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அப்பா உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அனாதி சிநேகத்தில் உன்னை சிநேகித்தேன் என் காரணத்தினாலே உன்னை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னவரே. அப்பா எங்களை எல்லாம் உம்மோடு சேர்த்துக் கொள்வீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு வேலையிலும் உமது அபிஷேகம் கடந்து வருவதாக. இது அக்னிமயமானவர் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகள் அக்னிமயமானவர்கள் ஆண்டவரே. அவர்கள் மலைகளில் குண்டுகளில் நொறுக்கும் சமட்டி போட நொறுக்கி போடும் என்று சொல்லி தேர்தல் சொல்லியிருக்கிறதே. அப்படியே ஆண்டவரே இறைமையா 23-29 வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி உமது வார்த்தைகள் அக்னியாகவும் மலைகளை கொண்டுகளை அடித்து நொறுக்குகிற சமட்டி போன்று இருக்கிறது என்று சொன்னீரேன். அந்த சமட்டி போன்ற அடிகளை ஆண்டவரே அந்த கால வல்லமைகளை விழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எந்த தீங்கும் நெருங்காதபடி, எந்த துக்கமும் எங்களை நெருங்காதபடி, எந்த நாச மோசங்களும் மந்திரங்களும் பின்னசூரியங்களும் ஏவல்களை ஆண்டவரே எங்கள் மேல் விடாதபடிக்கு, எங்களை நெருங்காதபடிக்கு அப்பா உங்களுடைய சமூகத்தை எங்கள் மத்தியில் நிலைநிறுத்துவீராக. நாங்கள் வாழ்கிற இல்லங்களின் மேலும் 4 இலைகளிலும் உங்களுடைய வல்லமை மேக சம்பவமாக அக்னி சம்பவமாக நிற்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இரவும் பகலும் காத்து வருகிற தேவன் நீரே ஆண்டவரே. நாங்கள் விழித்திருக்கிற போதும் உறங்குகிற போதும் ஆண்டவரே எங்களை கண்காணித்து உங்கள் சட்டையில் உள்ள தூதர்கள் வழியாக எங்களை கண்காணித்து வருகிறது. மகிமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகிமை உள்ள தேவனே மகா எங்கள் மேல் வைத்த பிரியத்தினாலே உமது சாயலாக படைத்த ஒரே காரணத்திற்காக எங்களுக்காக நீர் பூமியில் இறங்கி வந்து ஒரு மனுஷனைப் போல ஆண்டவரே நீர் பாடுபட்டு சிந்த திரு ரத்தத்தின் வழியாக எங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டீரே. ரத்தத்தினாலே நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீர்தாமே என்றே நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும், இன்னும் பரிசுத்தமாக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாம் ஆண்டவரை அகன்று போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீய உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் சந்திப்பீராக. நீ சந்தித்த அவைகளை அடங்க செய்வீராக. அடங்கி போக முடியாத கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படியே ஆகும் என்று கட்டளையிடுகிறோம். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக சிந்திக்கிற செயல்படுகிற அந்த கால வல்லமைகளும் அவைகளை வழங்குகிற ஆராதிக்கிற மக்களின் செயல்பாடுகளும் ஆண்டவரை எங்களை ஒருபோதும் தாக்காதபடி எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். எங்களை முற்றிலுமாக விடுவித்து காத்துக்கொள்ளும். எல்லா தீங்குக்கும் எங்களை தப்புவியும் ஆண்டவரே. எங்களை தப்புவியும் ஆண்டவரே. எங்களை மீட்டுக்கொள்ள போகிற தேவன் நீரே ஆண்டவரே. உமது 2ஆம் வருகையிலே ஆண்டவரே நீர் கட்டளையில் உங்கள் சத்தங்கள் ஆண்டவர்கள் பூமியில் கடலில் இருப்பவர்கள் மேலும்
ஆண்டவரே உயிரோடு இருக்கும் ரசிக்கப்பட்ட மக்கள் உமது மனவாட்டி சபையாக மக்கள் மேலும் அப்பா இறங்குவதாக உங்களுடைய சத்தம் கேள்வி மரங்களை மரம் முறிக்கும் மான்களை ஈனம் செய்யும் என்று சொல்லியிருக்கிறபடி சத்தத்தினாலே அப்பா எங்கள் மேல் இறங்கி வருகிற உங்களது சமூகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சமூகம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் எங்களை காத்துக்கொள்கிற தேவன் மகா தேவன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா. நீ இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களை லட்சியம் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டவரே. எங்களை எல்லா தீங்குக்கும் அந்த கால வல்லமையின் எல்லா பிடிகளுக்கும் தாக்குதலுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிவுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 36 வசனம். சங்கீதம் 36 முதல் வசனம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். ஒரு மனுஷனும் எல்லாருக்கும் ஒரு இது உண்டு, என்ன சொல்றது, அது அவங்க மனசாட்சி உண்டு. அந்த மனசாட்சியை என்ன பண்ணிக்குவோம்னா மனுஷன் மாற்றிக்குவான். தப்பு செய்யறப்போ ஆண்டவர் உணர்த்தின. ஆனால் இன்னைக்கு நமக்கு பரிசுத்தாவினர் எக்ஸ்ட்ரா நம்ம மனசாட்சியை நம்ம எச்சரிக்கணும். செய்யற தப்புன்னு தெரியும், ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இந்த காரணத்தினால நான் அதை செய்கிறேன், அந்த காரியத்தினால இதை செய்கிறேன். ஆனால் எது செஞ்சாலும் ஆண்டுடைய வசனம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அந்த வசனம் வழியாக தான் ஆசீர்வாதங்கள் வரும். வசனம் எங்கேருந்து வருதா? நமக்குள்ளேருந்து இல்லை. வசனம் எங்கே வருதுன்னு சொல்லி இதே அதிகாரம் 36 அதிகாரம் 5வது வசனம், ரொம்ப முக்கியமானது வசனம் அது. 36 சங்கீதம் 36 5ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. 2 காரியம் சொல்லப்படுது. உடைய கிருபை வானங்களில விளங்கு. கிருபை எங்க இருக்குதான்? வானங்களில இருக்குதான். சத்தியம் எங்க இருக்குதான்? உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. அப்ப கிருபை எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது. சத்தியம் எங்கேருந்து வருது? கீழே இருந்து. அப்ப தினமும் நம்மள சத்தியத்தை வாசிக்கும் போது தியானம், சும்மா வாசிக்கிறப்ப தியானிக்கிறப்போ அது எது வரைக்கும் போதுதான் உண்மையான தியானம். நம்ம ஜெபிக்கிறப்ப ஜெபத்தோட அதை கேட்கிற மனநிலை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் வேதம் சொல்லுது. கேட்கறது எப்படின்னா, அப்ப கிருபையும் சத்தியத்தை குறித்து 2 காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய அடிப்படை உபதேசமே இதுதான். ஏன்னா நம்ம எதனால பிசாசை ஜெயிக்க முடியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்ப சாட்சியின் வசனங்கள் நமக்கு அந்த ரத்தத்தை குறித்தான வசனங்கள், கிருபைக்கான வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அப்ப சங்கீதக்காரன் இப்படி சொல்றப்போ, ஒன்று யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் மட்டும் யாராவது வாசிங்க. 1ஆம் அதிகாரம் யோவான் 1:14. அது ஏற்கனவே நம்ம வாசிச்சதுதான். ஆனா அந்த கிருபை நமக்கு தினமும் தேவை தானே. கிருபையை பத்தி தியானம், நல்ல ஆழ்ந்த சத்தியம் நமக்குள்ள இருக்குன்னா எதனால ஜெயிக்க முடியும்? சத்தியத்தினாலையும். அவன் பிசாசை ஜெயித்தவர்கள். இந்த பர்வதத்துல நின்னவங்க யாரு அப்படின்னு கேட்கிறப்போ அங்க தூதர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தவர்கள். ஜெயம் கொள்ளுகிற வரையவனும் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், எனக்கு அந்த பரலோகத்தில் ஒரு இடத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்தபடி நான் கண்டு யோவான் 1 யோவான் அல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 14 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். பிதாவுக்கு அதே மகிமை தான். அவருக்கு வேற இல்லை, இவருக்கு கம்மியா இல்லை. என்ன மகிமையா இருந்துச்சா? அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படி இருந்துச்சா? பிதாவுக்கு ஒத்த அதே மகிமை, பிதாவிடத்துல காணப்பட்ட அந்த மகிமை ஏற்ற மகிமையாய் ஒத்த மகிமையா இருந்துச்சு. அப்ப நமக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டா அதே மகிமை தான். அப்ப அந்த மகிமை என்ன பண்ணது? குறையாது. நம்ம பரிசுத்தத்துல குறையும் போதுதான் நம்ம வசனத்தினால நம்ம என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்தம் பண்ணிக்கணும். அப்போ அந்த முதல் வசனம், அந்த வசனம் 14 திருப்பி வாசிங்க. 1:14 ஒரு பாதி மட்டும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி. நமக்குள்ள அவர் எப்படி வாசம் பண்ணிக்கிறாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்ப இந்த இடத்துல இது அப்படியே இருக்கட்டும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்படி வாசம் செய்யறாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்ப கிருபை எங்கேருந்து வருது?
சத்தியம் எங்கேருந்து? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். இன்னொரு இடத்துல சங்கீதம் சொல்றதுக்கு எங்கேருந்து முளைக்குமா? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், மேலேருந்து என்ன பண்ணும்? நீதி தாழ பார்த்தது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப சத்தியம் எங்கேருந்து வரும்? கீழே மனுஷன்ட்டு இருந்து, மனுஷன் இதயத்துல இருந்தா சத்தியம் போகணும். அப்ப எந்த அளவுக்கு சத்தியம்னா அது முளைச்சு வர மாதிரி ஒரு விதைய, சுவிசேஷமே விதைன்னு தானே சொல்லப்படுது. அது முளைச்சு போற மாதிரி பூமியிலிருந்து என்ன பண்ணுமா? அது மேல எழுப்புமா? கிருபை எங்கேருந்து வரும்? அப்பனா வானத்துல இருந்து ஒரு ரெண்டும் ஒண்ணு சந்திக்கிற அளவுக்கு இருக்கும்போது தான் நம்ம கிருபை நம்ம வீட்டுக்கு, நம்ம ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். இல்லையா? நம்ம சத்தியத்தின்படி சத்தியத்தை வாசி, அதை புரிஞ்சு நேசிச்சு அதன்படி நடக்கிறப்போ, அதை வாஞ்சோடு அந்த வசனங்களை தியானிக்கிறப்போ, அந்த கிருபை எங்க வந்து நிக்கிதான்? வாசிங்க 36வது சங்கீதம் 36:5. கர்த்தாவே உமது கிருபை வானங்களிலே விளங்குகிறது. கிருபை எங்க இருக்குதான்? வானத்திலே வந்து நிக்கிதான். கிருபை வானங்கள்ல வந்து நிக்குது. ஆனா சத்தியம் அடுத்த வருஷம் அதிலே தொடர்ந்து உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. அப்ப சத்தியம் எங்கேருந்து போகுது? கீழே போய் ரெண்டு சந்திக்கும் போதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுது. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்றதுல நீங்கள் எனக்குள்ள இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க கேட்ட எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கிருபை யாரு போய் கீழே கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா சத்தியம் தான் கீழே கொண்டு வர முடியும். எப்பேற்பட்ட சத்தியம்? தியானத்தோட கூடிய நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட்ட சத்தியம் தான் என்ன பண்ணும்? அதை கிருபை கீழே கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. அப்ப எந்த கிருபை, போதுமான கிருபை, எந்த அளவுக்கு கிருபை வச்சிருக்கிறாரு? கொஞ்சமா இல்லை. அந்த கிருபை எந்த அளவுக்கு இருக்கு? நிறைய கிருபை இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு? கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவா நம்முடைய பாவங்களையும், பூமிக்கு வானம் அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபையும் இருக்கிறது வேதம் சொல்லுது. பூமிக்கு வர்த்திக்கலா இருக்கு. பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அளவில்லாத தூரம், அளவில்லாத கிருபை, அளவற்ற கிருபை வந்து நமக்கு இருக்கு. அது எது வரைக்கும் இருக்கு? வானம் மட்டும் வந்துருச்சு. பூமியிலேருந்து யாரு? கிறிஸ்து என்னாரு? அவர் யாரு? சத்தியபரன் தானே. சத்தியம் அவரே என்ன பண்ணார்? தன்னை அடிக்க கொடுத்து அந்த கிருபை கீழே கொண்டு வந்து நமக்கு வழியை திறந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிருபை கீழே கொண்டு வருது, ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வருது. கிருபை வந்துருச்சு. ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் கிருபை எங்க வந்து நிக்கிறது? வான மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. கிருபை எங்கேருந்து? சத்தியம் எங்கேருந்து போது? மேக பரியந்தம் எட்டுகிறது. அப்படிதானே இருக்கு. 36:5. கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. எங்க விளங்குதான்? வானங்கள்ல. யாரு வானத்துக்கு ஏறி போக முடியும்? இப்படி கிருபை கொண்டு வர வானங்களுக்கு ஏறிக்கிறவன் யார்? வசனம் இருக்குல்ல. அப்ப அந்த கிருபை, அப்போ சத்தியம் தான் என்ன பண்ணும்? அதை கீழே கொண்டு வரும். கிறிஸ்து அவர் தானே சத்தியம். வார்த்தை அவர் என்ன வந்தாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் செய்கிறார். மரியாதை போய் என்ன சொல்றாங்க? கிருபையினால் நிறைந்தவரேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அடுத்தது அதில் நிறைந்தன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னொரு மொழிபெயர்ப்புல. இதுல என்ன சொல்லுது? கிருபையினால நிறைந்தவளேன்னு சொல்லிட்டு ரெண்டு காரியம். வார்த்தையானது என்ன? அது மாம்சமாகும். அப்ப என்ன பண்ண? கிருபையினாலும் அந்த சத்தியம், அவர் யார்? அந்த வார்த்தை தான் சத்தியம் மாம்சமாச்சு. அப்ப நமக்குள்ள எப்படி வாசம் செய்யறாரு? கிருபையினாலும் சத்தியம். அப்ப மரியாதைக்கு சொல்லப்பட்டதுதான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அதே கிருபை அப்ப அவங்க அந்த பரிசுத்தம் வேற, பரலோகத்துல இருக்கிற பிதாவோட பரிசுத்தம் வேற, நமக்குள்ள பரிசுத்தம் வேறையான்னு கேட்டா கிடையாது. நம்ம அப்படி நினைச்சுக்க, நம்மளுக்காக ஒரு கற்பனை அப்படி அவர் ரொம்ப அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அது நம்மளால அந்த பரிசுத்தை கொடுக்க முடியாது. சத்தியம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. யோவான் 17 எடுக்க வேண்டாம். யோவான் 17 என்ன சொல்லுது? சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்படி என்னை நானே பரிசுத்தமாக்கி கொண்டேன். அப்ப அதே மகிமை நமக்குள்ள இருக்கும்போது அவர் செய்யற காரியங்களை காட்டி அப்பதான் நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒத்த மகிமை, ஏற்ற மகிமை. அப்ப கிறிஸ்துவுக்கு இருந்தாரு, மரியாதைக்குள்ள இருந்தாலும் பெரிய பாக்கியம் தான். அதே கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மரியாதை சொன்னது என்ன? கிருபையினால் நிறைந்தவரே சொல்லிட்டு வார்த்தையை உருவாகும் சொல்லிட்டு போறாரு. அப்படிதானே? நமக்குள்ள என்ன சொல்றாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இங்க என்ன சொல்லுது? 36 சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தாவே 36:5. கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறதா இருக்கிறது. அப்ப ரெண்டும் ஒண்ணு இதாக என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தை யார் கீழே கொண்டு வர முடியும்? அதை கிருபை யார் கொண்டு வர முடியும்? அடுத்தது 10வது வசனம். அது 36 10வது வசனம். 36:10 வாசிங்க. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டிடலாம். அப்ப என்ன பண்ணுமா? நீதி பாராட்டணும்னா அவர் நம்ம மேல நீதி பாராட்டணும். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபை. யார் மேல கிருபை வருமா?
யார் மேல கிருபை வரும்னு 10வது வசனம் சொல்லுது. என்ன வாசியாரும் உண்மை அறிந்தவர்கள் மேல். அறியறதுன்னா என்ன? சத்தியத்தை அறிகிறது தான். அவரை பற்றி அறிகிற அறிவில் அவங்க மேலதான் கிருபை வருமா. அல்லேலூயா. அடிப்படை சத்தியத்தை கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சாலும் அடிப்படையான உண்மையான சத்தியம் தெரிய ஆழத்துல போக போக அவங்க மேலதான் கிருபை வரும்னு வேதம் சொல்லுது. உண்மை அறிந்தவர்கள் மேல் 10வது வசனம், உண்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயத்தின் மேல் உமது நீதியையும் பாராட்டினார். 2 கிருபை வந்துருச்சு. அடுத்த என்ன வரணும்? நீதி. என்ன நீதி? அவர் நமக்கு என்ன நீதி செய்யணும்? நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம பாதுகாத்து பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனோம். அதான் அவருடைய நீதி. நம்ம நீதி அவரை விசுவசிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது எல்லாம் நீதி. அவருடைய நீதி என்ன? நம்மளை பரிசுத்தப்படுத்துறது. அப்ப செம்மையான இருதயத்தின் மேலதான் நீதி ஆகும். முதல்ல கிருபை வந்துருது. யாரெல்லாம் முன்குறிச்சாரோ அவங்களுக்கு கிருபை வந்துருச்சு. அந்த செம்மையான இருதயம் அப்படிங்கிறது வேதத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்வது தான் செம்மையான இருதயம். அப்ப வேதத்துல இருக்கிற எதுவுமே மாறாது இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? யார் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு? 10வது வசனம், உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும். அல்லேலூயா. செம்மையான இருதயத்தார் மேல் உமது நீதியையும் பாராட்டியெல்லாம். அப்ப அறிந்தவர்கள் மேல் என்ன வந்துருது? நீதி, கிருபை வந்துருச்சு. கிருபை வந்தனாலதான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். கிருபை வந்தனாலதான் நமக்கு ஜெபம் பண்றப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம். ஆனா பரிபூர்ணமான அந்த நீதி, நம்மளுக்கு கூட்டிஸ் போற நீதி எப்போ இதாவது உமது நீதியையும் பாராட்டியெல்லாம். செம்மையான இருதயம். இருதயம் என்ன இருக்கணும்? செம்மையான இருதயம் இருக்கணும். ஏன்னா முதல் வசனம் என்ன சொல்றது? 36, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அறிவையும் என்ன சொல்றாரு? 7 பொண்ணுக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற. ஏசாயா 11 அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும். அறிவுல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எதுல இருக்கணும்? எந்த காரியம் நம்ம செய்தாலும் அந்த பயத்தோட நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை நிதானித்து பார்க்கணும். தூங்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசணும். எதை குறிச்சு பேசணும்? நாளைக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை, நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளோட பேசணும். அல்லேலூயா. அதான் செம்மையான இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு படுக்கணும். எல்லாருமே யாருமே குற்றம் இல்லாதவங்க கிடையாது. எல்லாத்தையுமே ஆண்டவர் பேசுவார். ஆனா அது ஏன்னு கேட்டா நமக்கு என்ன இருக்கு? பேசுறத கேட்கறதுக்கான கிருபை இருக்கு. அதை நம்ம தேடாம, அந்த கிருபையை தேடாம இருக்கிறோம். ஏன்னு கேட்டா சத்தியத்துல நிறையாதனால கிருபை நமக்குள்ள என்ன இல்ல ஒர்க் அவுட் ஆகாம இருக்குது. வந்து நம்மளுடைய கிருபை, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? வானத்திலே இருக்குதான். எங்க இருக்குதான்? 5வது வசனத்துல அந்த கிருபை வானங்களிலே இருக்குது. நமக்கான கிருபை, நமக்கு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் செய்து முடிச்சாங்க நிக்குது. அல்லேலூயா. இப்ப சத்தியத்தின்படி அந்த செம்மையான இருதயத்துக்குள்ள வந்து அதை என்ன பண்ண முடியும்? கீழே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உம்மை அறிந்தவர்கள் மேல் 10வது வசனம் உமது கிருபையும் செம்மையான இருதயத்தார் மேல் உமது நீதியையும் பாராட்டியெல்லாம். பெருமைக்காரரின் காலையின் மேல் வராமலும் துன்மார்க்குடைய கையினை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் சொல்றது. சரி, நம்ம அடுத்து நம்ம சங்கீதத்துக்காக இந்த விளக்கத்துக்கு போனோம். ஆனால் சங்கீதம் வந்து ஒரு நாள் நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது. அதுல அடிப்படை, ஏன்னா நம்ம சாத்தானை ஜெயிக்கணும்னா அடிப்படை சத்தியத்தை பத்தி நமக்கு சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். கிருபை கொடுத்தாச்சு, ஆனா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல கொண்டு போறப்ப பிசாசு நம்மளுக்கு தடுக்காம இருக்கு. நமக்கு என்ன இருக்கணும்? அவருடைய நீதி இருக்கணும். அவருடைய நீதி யார் மேல இருக்கணும்? என் மேல இருக்கணும். அப்ப அந்த நீதி இருக்கணும்னா யார் மேல நீதி இருக்குமோ? செம்மையான இருதயத்தார் மேல நீதி இருக்கும். கிருபை வந்து யாருக்கு இருக்கும்? கிருபை எல்லாத்துக்கும் கிருபை கொடுத்துட்டாரு. யாருக்கு? யாரெல்லாம் அழைச்சிருக்கிறாரோ, யாரெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்களோ, யாரு இயேசுதான் ஆண்டவர், எல்லாத்துக்கும் கிருபை இருக்கு. ஆனா போதுமான அளவுக்கு சத்தியம் என்ன இல்லை? பத்தல. சத்தியம் வந்து இன்னும் அதிகமா தியானத்தோட, இன்னும் அதிக ஆர்வத்தோட என்ன பண்ணணும்? உண்மை அறிந்தவர்கள் மேல் என்ன இருக்கு? கிருபை இருக்கு. நம்மளாம் அறிஞ்சிருக்கோம், கிருபை இருக்கு. ஆனா அது என்ன இருக்கணும்? செம்மையான இருதயம், அவருக்கு ஏற்ற இருதயம், அவருக்கு ஏற்ற செயல்பாடு. அதான் அடிமை. நான் ஆண்டவரே, நம்ம என்ன அவருக்கு அடிமை இல்லை, அடிமைன்னு சொல்லல. ஒரு அடிமை என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல அடிமை என்ன பண்ணுவான்? விளக்கா அந்த ஓனர் எஜமானுடைய கை அசைவுக்கு இப்படின்னாக்க போய் வெளியே போயிரு அப்படின்னா வெளியே போயிடுவான். வானா அவன் கண்ணை பார்த்தா என்ன பண்ணுவான்? அதான் சொல்ல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கடங்களே பார்த்து கொண்டிருப்பது போல அப்படின்னு இருக்கலாம். அப்போ வந்து நம்ம எல்லாம் செய்யறோம். ஒரு காலத்திலும் நம்ம அந்த கை அசைவ பார்க்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அதான் அவருடைய நீதி. அதான் அடிமைன்னு சொல்றதுக்கு அதான் அர்த்தம். அடிமையா நம்மளை போட்டு அந்த அடிமைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யறாரு. யாரு அடிமையா இருந்த ஒரு மனுஷனை பத்தி தெரியல. யோசேப்பு யாருக்கு அடிமையா இருந்தார்? போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தார். ஆனா அந்த அடிமையா அவர் அடிமை மாதிரி செயினால கட்டி போட்டிருந்தான். புத்தியுள்ள அடிமையா இருந்ததுனால என்ன பண்ணி வச்சிருந்தான்? அவரை எல்லாத்துக்கும், வீட்டை தவிர எல்லாத்துக்கும், மனைவி தவிர எல்லாத்துக்கும் அவன் மேல அதிகாரம் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு போத்திபார் வீட்டுல அவன் எப்படி இருந்தான்? எல்லாம் அவன் மேனேஜர். அவன் தான் அவன் எல்லாமே, அவனோட எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. அவன் வந்து எங்க இருப்பான்? சதா அரண்மனையில இருப்பான். இவன் வேலையை ஃபுல்லா எல்லாம் அவ்வளோ நம்பிக்கை. அப்படி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அடிமையா இருக்கிற கூட அவர் எப்படிதான் இருந்தாரு?
அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னா அவருடைய வசனங்கள் அவரை பற்றி அவர் அறிந்தவர்களும் அவருடைய கிருபையும் செம்மையான இருதயத்தார் மேல் அவருடைய நீதியும் அவர் விளங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இப்ப அறிந்தவர்கள் மேல் அப்படின்னா அவர் எப்படி அறிந்துக்கிறோம்னா வேதத்தில் உள்ள காரியங்கள் ரகசியங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். லேவியர் ஆகமம் 23வது அதிகாரம் 23:2. நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. போதும். இதுல முதல்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரோட முதல்ல ஆண்டவர் வந்து சபை கூடுதலை பத்தி எங்க பேசுறாருன்னா இங்கதான் பேசுறாரு. ஜனங்கள், ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை யாக்கோபுடைய ஜனங்கள் எங்க இருந்தாங்க, அடிமையா இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து முதல்ல வனாந்தரத்துல என்ன சொல்றாரு, சபை கூடி வருதலை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. சபை கூடி வருதல். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள். அப்ப இது எதுக்கு யாருக்கு கொடுத்தது, இஸ்ரவேலுக்கு கொடுத்தது. இதை எதுக்கு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் எல்லாம் நமக்கு என்னவா இருக்கிறாங்க, அடையாளமா இருக்கிறாங்க. அவங்க என்ன இருக்கிறாங்க, ப்ளூ பிரிண்ட் மாதிரி கட்டடத்துக்கு அவங்க என்ன இருக்கிறாங்க. இப்ப இந்த கட்டடத்தை பத்தி அறிவு நமக்கு வேணும்னா அந்த பிரிண்ட் இருந்தால் தான் நமக்கு கரெக்டா செய்ய முடியும். அப்ப இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கட்டடம் தான் கட்டியாச்சு, ப்ளூ பிரிண்ட் தேவையில்லைன்னா தேவையில்லை. ஆனா அந்த கட்டடத்தை பத்தி நாளைக்கு ஒரு ரிப்பேர் பண்ணணும், இதோட பில்லர் எத்தனை ஆழம் இருக்குது, இதோட கரண்ட் வயரிங் எல்லாம் எந்த பக்கம் ரிப்பேர் பண்ணா நமக்கு என்ன வேணும், ப்ளூ பிரிண்ட் வேணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா சீர்தூக்கி பார்க்கறதுக்கு ஆண்டோட திட்டங்களை அவருடைய அனாதி தீர்மானங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்ன வேணும், அந்த ப்ளூ பிரிண்ட் வேணும். நம்ம கட்டடம், நம்ம பில்டிங், நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை சரி பண்ணிக்க என்ன வேணும், பழைய ஏற்பாட்டோட காரியங்கள் நமக்கு என்னவா இருக்கு, அறிவுறுத்துகிறதா, தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மள ஒரு வருஷத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் சொல்ல வேண்டியது சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள். அப்ப பண்டிகைன்னா வருஷத்துக்கு எப்போ வரும், ஒரு தடவை வரும். எத்தனை பண்டிகை வரும்? இப்ப பொங்கல் இருக்கு, இப்ப தீபாவளி வரும். இப்ப என்ன சொல்றாங்க, தீபாவளி முடிஞ்சோடனே கூட கொரோனாக்கு எப்ப மருந்து வரும்னா தீபாவளி முடிஞ்சோடனே வந்துடும், அக்டோபர் மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பொங்கலில் இப்போ கல்யாணம் வைக்கணும், இப்போ பொங்கலுக்கு அப்புறம் வைக்கலாம். நம்ம பேசிக்கிறதா இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து வேதத்தின்படி ஆனால் கொஞ்சம் மாற்றி இந்திய தேசத்தில் அதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. மற்ற சபைகள்லாம் அப்படிதான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷத்தை எத்தனை பிரிக்கிறாரோ அதே போல அவருடைய நாட்கள், பூமியோட நாட்களும் பிரிக்கப்படும். அல்லேலூயா. இதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு, ஆவிக்குரிய மனுஷனுடைய திட்டங்கள் இருக்கு. நமக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல, நம்ம திட்டம் என்ன எங்கேருந்து இருக்கு, சிலுவையிலேருந்து நம்மளுடைய திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிறந்தது இப்பயே இருக்கலாம், நம்மளுடைய திட்டங்கள்லாம் இப்ப இருக்கு, சிலுவையிலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கிருபை வந்து வானம் மண்டலத்துல வந்து நிக்கிதோ, அதே நமக்கு கிருபை பூமியில என்ன இருக்கு, கொண்டு வரதுக்கு போதுமான சத்திய ஆவியான நமக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வழி நடத்தி அந்த கிருபை கீழே கொண்டு வந்து நமக்கு பிரயோஜனப்படுத்த நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிருபை வந்துருச்சு, ஜெபம் மன்றம் நடக்குது. ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கல அப்படின்னா, இன்னும் அந்த நீதி அவர் எதிர்ப்பு, அந்த அவரோட நீதி நம்ம மேல வந்து அசைவாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணல, என்ன விட்டு கொடுக்கல. செம்மையான இருதயம் நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணங்கள், செயல்பாடுகளை நம்ம கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளல. அந்த அடிமையா கிறிஸ்துவுக்கு அடிமையை போல் நம்ம தாழ்த்தி கொள்ளல. அல்லேலூயா. தாழ்த்தி கொள்ளும் போது நிச்சயமா என்ன ஆயிரும், செம்மையான இருதயம் நீதி வந்தோன்னே அந்த நீதி, எனக்கு நீதியை சரிக்கட்டும் நாள், எனக்கான நீதியை சரிக்கட்டும் நாள் யார்கிட்ட இருக்கு, உம்மிடத்தில் இருக்கிறது. வசனம் இருக்குல்ல, ஒரு நாள் உண்டு நீதியை சரிக்கட்டும் நாள். அப்ப எனக்குள்ளது எல்லாத்தையுமே நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. தாமதம் ஆகிறதுக்கு காரணம் அவர் நம்மகிட்ட நீதி கிருபையை கொடுத்துட்டாரு. அதுக்கான பரிபூர்ணத்துக்கான நாட்களுக்காக அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் அதை சீக்கிரமா கொண்டு போவோம். அல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா, நம்ம சில காரியங்களை பண்றப்போ அவர் நம்மளை நோக்கி என்ன பண்ணி வைப்பாரு, 2 அடி எடுத்து வைப்பாரு. அல்லேலூயா. அப்ப ராத்திரியில கேட்கணும், என்ன பண்ற, ராச்சாமங்களை உண்மை துதிப்பேன், படுக்கையிலே நினைப்பேன், ராச்சாமங்களை உண்மை துதிப்பேன். தனிச்சமும் அதே சமயத்தில் தூங்குறப்ப அந்த தியானத்தோட தூங்கி காலையில எந்திரிக்கிறப்பாண்டவர் இன்னைக்கு என்ன காரியம், அப்படியே லேசா அவரோட ஒரு குழந்தை பக்கத்துல படுத்திருக்கு, அம்மா பக்கத்துல முடிச்சோன்னு அது யாரை பார்க்கும், அவ்வளவு பெரிய உலகத்தை பார்க்காது, வீட்டை பார்க்காது, யாரை பார்க்கும், அம்மாவை தான் போய் பார்க்கும். மற்றது அது மாதிரி நம்ம விழிக்கையிலே உங்க அண்டையிலே இருப்பாரு. சங்கீதக்காரன் அவ்வளவு அழகா சொல்றாரு, ஒரு குழந்தை போல என்ன சொல்றாரு, விழிக்கையில உங்க அண்டையிலே இருப்பாரு. 2 காரியம் இருக்கு. காலையில விழிக்கிறப்பையும் ஆண்டவரே, ஐயோ அந்த பிரச்சனை இருக்கு, எதா இருந்தாலும் முதல்ல ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் என்ன ஆகணும், என் மேல கடந்து போகாதபடிக்கு என்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. தீமையான காரியங்களை என் மேல கடந்து போகாதபடிக்கு என்னை ஆசீர்வதிக்கணும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தியானத்தோட ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும், வேணும். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த எத்தனை பண்டிகைகள் இருக்கு தெரியுமா? இருக்குன்னு அதை பார்த்துருந்தோம். ஒரு சில பேர் கேட்டுருப்பீங்க, எத்தனை பண்டிகைகள் இருக்கு?
7 பண்டிகைகள். ஆண்டவர் வந்து ஒரு வருஷத்தை எத்தனை பண்டிகைகளை பிரிச்சிருக்கிறாரு? 7 பண்டிகை கொடுத்திருக்கிறாரு. 7 பண்டிகை என்ன பண்றாரு? 2 ஆஃபா பிரிக்கிறார். முதல் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப். முதல் ஆஃப்ல எத்தனை பண்டிகைகள் வரும்னா 4 பண்டிகைகள் வரும். செகண்ட் ஆஃப்ல எத்தனை பண்டிகை வரும்? 3 பண்டிகை வருது. அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? இதுல ஒரே ஒரு வசனம், அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம இன்னும் செய்திக்குள்ள போல 5வது வசனம், 23வது அதிகாரம் 5வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. போதும். இது எப்போ வருது? முதலாம் மாதம். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா பண்டிகைகள் வந்துடும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா 24வது வசனம், 24, அதுல 23ல 24. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. இது முதல் ஒரு பண்டிகை எப்போ வருது? முதலாம் மாதம். அடுத்த செட் எப்போ வருது? 7வது மாதம். இடையில ஒரு 3-4 மாசம் என்ன இருக்கு? கேப் இருக்கா? முதல் மாதத்துல என்ன இருக்கு? நமக்கு எப்படி வருது? பொங்கல் இதெல்லாம் வந்துருது ஜனவரியில, மார்ச்சுக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்போ வருது? அக்டோபர், நவம்பர்ல தான் வருது. பொதுவாக உலகத்தில் நிறைய பேர் அப்படிதான். ஏன்னா இந்த சிஸ்டம் தான் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஏன் நடுப்புற ஒரு நாள் அப்படின்னா, அந்த கல்டிவேஷன், அந்த இது பண்றாங்கல்ல, விவசாயம் பண்றாங்கல்ல, விவசாயம் பண்றப்போ நடுப்புற பண்டிகைலாம் கொண்டாட முடியாது. விவசாயம் பண்றப்போ ரெஸ்ட் விட்டுறாங்கல்ல. எப்பொழுது பாருங்க, ஏன் மே மாசம் அதிகமா பண்டிகை வைப்பாங்க? திடீர்னு பார்த்தீங்கன்னா மேக்கு மேல பண்டிகை இருக்கும், திருப்பி டிசம்பர் குளிர்காலத்துல இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த நாள்ல என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. அதே போலதான் உலகத்துல சபைகளுக்காக ஆண்டவர் எத்தனை வருஷத்தை விட்டுட்டாரு? நடுப்பு 2000 வருஷத்தை கேப் விட்டுட்டாரு. அல்லேலூயா. அந்த 2000 வருஷம் கேப் யார் வரைக்கும் முடியுது? இயேசு கிறிஸ்துவோட 2000 வருஷம் முடிஞ்சு அந்த 2000 வருஷத்துக்குள்ள சில பண்டிகைகளும், இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், ஆவியானவருடைய வருகை என்ன, அது பெந்தகோஸ்தே பண்டிகையோட முடிக்கிறாரு ஒரு சீசன். அது பண்டிகை அது வரைக்கும் முடிஞ்சிச்சு. நமக்கு பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு அப்புறம் இந்த 7 பண்டிகையில பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் தான் நமக்கு நிறைவேறி இருக்கு. பெந்தகோஸ்தே அப்படிதானே? அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப ஒரு கேப், வருஷத்துல எப்படி பண்டிகை இல்லாம ஒரு கேப் இருக்கா இல்லையா? ஏன்னு கேட்டா வேலைகளை செய்ய, சபை தொண்ட வேலையை செய்ய, ஜனங்கள் பெருக கர்த்தர் ஒரு கேப் கொடுத்திருக்காரு. அதான் 2000 வருஷம். ஒரு பெரிய இந்த 2000 வருஷத்தை ஒரு வருஷம் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல இருந்து இயேசு ஆண்டவர் எது வரைக்கும் முடிக்கிறாரு? கிறிஸ்துவோட எல்லாத்தையும் நிறைவேற்றாரு. கிறிஸ்துவோட பணி எதுல தொடங்குது அப்படின்னு கேட்டாக்க, எங்க தொடங்குது? முதல் பண்டிகை 5ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பாஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியில கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும். அப்ப 2 பண்டிகை வருது. என்ன வருது? முதலாம் மாதம் 14ஆம் தேதி ஒரு பண்டிகை வருது, 15ஆம் தேதி ஒரு பண்டிகை வருது. பொங்கல் அப்படிதானே கொண்டாடுறோம். முதலாம் மாசம் என்ன பண்றோம்? 14ஆம் தேதி ஒண்ணு, அடுத்த நாள் இன்னொரு பொங்கல். இது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு பாஸ்கா படியா, அடுத்த நாள் என்ன ஆகுது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? ஏற்கனவே இந்த செய்தியை கேட்டு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, அவருடைய சரீரம், பாவமற்ற சரீரம், புளிப்பில்லாத சரீரம், அது மரிச்சு போய், அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோட அந்த சரீரம் எழும்பி உயிர் தெழுந்தாரா, இல்ல மறுரூபமானாரா? நம்ம மறுரூபம் போறோம், நமக்கு மரணம் கிடையாது. ஆனா கிறிஸ்து மரித்தாரா, மறுரூபமானாரா? மரித்து உயிர் தெழுந்தார் வேதத்துல இருக்கு. அப்ப மறுரூபமா இருப்பாரா? அப்படிதான் ஆயிருக்கணும். ஏன்னா இல்லாட்டி மீதி சரீரம் அங்க இருந்திருக்கணும்ல. இப்ப நம்ம முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடி செத்து இறந்து போன, மரிச்சு போன ஒரு விசுவாசியோட உடல் என்ன இருக்கு? அது இதை கம்போஸ் அதாயே உள்ள இருக்குது, அது டீகம்போஸ் உள்ள இருக்குது. ஆனா கிறிஸ்துவோட சரீரம் அப்படி இருந்துச்சா? இல்ல, அவருடைய ஆடை மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப அவர் மறுரூபம் ஆனாரா? உடலோட போயிட்டாரு, மறுரூபம் ஆயிட்டாரு. அப்ப 2 அவருக்குள்ள நிறைவேறி இருக்குது. அல்லேலூயா. இவர் புதிய காரியம் தெரிஞ்சுக்கிறோம். என்னது? கிறிஸ்து மரித்து உயிர்த்திருந்தா அந்த சரீரம் இருக்கணும். அது அப்படியே அப்ப மறுரூபமா இருக்காரு. அப்ப உயிர்த்திருந்திருக்கிறாரு, மறுரூபம் 2 நமக்கு முன்னாடி அவர் 2 சேர்த்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அந்த புளிப்பில்லாத, அப்ப அந்த பாவம் இல்லாத சரீரம் தான் மறுரூபமாக முடியும். பாவம் இல்லாத சரீரம். அப்ப பாவம்னா என்ன? உலகத்துடைய காரியங்களால ஒரு பாவம் இருந்தா அது புளிப்பான, குளிச்சுச்சுன்னா காலையில எழுந்துச்சுன்னா பண்ணிடும், தோசமாக ஊத்திடும். அது குளிக்காதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வச்சு பார்க்குறாரு ஆண்டவர். சபைக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் எங்க வச்சிருக்கிறாரு? சபைக்குள்ள வச்சு பார்க்குறாரு. இன்னும் சரியா ஆகலைன்னா என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே வச்சு குளிச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடும்? அப்போ புளிப்பு மாவு குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரு. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஆமா, எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப புளிப்பு மாவு அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்றது என்ன? கள்ள உபதேசம், பரிசேயர் உபதேசம், தவறான உபதேசம். சரியான சொல்லுவாங்க மாவு தான், அது சாப்பிடக்கூடிய மாவு தான். ஆனா அது புளிச்ச மாவு அப்படின்னா சரியான தோசை இட்லியோ நல்லா, நம்ம பலகாரம் நல்லா இருக்கணும், மாவு நல்லா இருக்கணும், பதமா இருக்கணும். அப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ள அப்படின்னா புளிக்காத
சரீரம், அதுதான் என்ன ஆகும், மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அவர் பாவமே இல்லாத சரீரம், அதனால அவருக்கு ரெண்டும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, மறுரூபமும் இருந்துச்சு, உயிர்த்தெழுதலும் இருந்துச்சு. அப்போ ரெண்டும் அவருக்குள்ள நடந்திருக்குது, நிறைவேறி இருக்குது. அப்போ அதனால தான் அடுத்த பண்டிகை, முதல் நாள் என்ன பண்டிகை, 14ஆம் தேதி பாஸ்கா பண்டிகை. இது யாருக்கு கொடுத்தாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு. வனாந்தரத்து எகிப்திலேருந்து கிளம்பினோடனே நீங்க வேகமா கிளம்புறீங்க, பாஸ்கான்னா கடந்து போகுதுன்னு அர்த்தம். அதான் முதல் பண்டிகை. நம்முடைய வாழ்க்கையில, ரசிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்ம பிறந்த 30 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ 50 வருஷத்துல ஞானஸ்தானம் வாங்குறப்போ செங்கடலை தாண்டி வர மாதிரி பாஸ்கா வேகமா கடந்து போற ஒரு பண்டிகையா இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில முதல் பண்டிகை, முதல் மாதத்துல ஆண்டவர் அழகா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது மாதத்துல எத்தனை நாள் நடந்திருக்கு, 14ஆம் தேதி அப்படின்னா அந்த காலத்துல வெறும் 30 நாள் தான். முதல் தேதிங்கிறது என்ன, வேதத்துல அமாவாசை. அமாவாசை தான் அவங்களுக்கு அடையாளம். ஃபுல் டாக்டர் இருந்தால் அன்றைக்கி தான் மாத பிறப்பு. மாத பிறப்பு தோறும் அமாவாசை தோறும் ஆலயத்துக்கு போகணும்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆலயத்துக்கு செல்வார்கள். அப்போ 1ஆம் தேதி என்னது, அவங்க என்ன மாதங்களை குறிக்க அவர் என்னத்தை வச்சிருக்கிறாரு, நிலாவை குறித்து வச்சிருக்கிறாரு. அப்போ 1ஆம் தேதிங்கிறது இருட்டாக இருக்கும். 14ஆம் தேதிங்கிறது என்னவா இருக்கும், அப்போ கிறிஸ்து சிலுவையில் தூங்கினப்போ என்ன டைம் அது, அமாவாசை. அன்னைக்கு அமாவாசை, சரி பௌர்ணமி. ஏன்னா 14 நாள் ஆயிடுச்சுல, 14ஆம் தேதி ராத்திரி அமாவாசை வந்துடும். ஏன்னா அந்த மாசத்துல ஒரு அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசைக்கு 30 நாள் கிடையாது, 29 நாட்கள். எத்தனை நாள், 29. அப்போ 14 முடிஞ்ச உடனே என்ன வந்துடும், பௌர்ணமி வந்துடும். கரெக்டாக கணக்கு. ஆண்டோட வசனம் எப்படி நிலா குறித்ததோ அது மாறாதோ அதே போலதான். ஏன்னா இஸ்ரேலுக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை இந்த சந்ததி இருக்கும் அப்படிதானே சொல்றாரு. பூமி எப்போ கடல் தன்னுடைய எல்லையை தாண்டி வராமலும் பூமி சந்திரனும் மாறாம நிலை மாறாமலும் இருக்குதோ அது வரைக்கும் என்ன இருப்பாங்க, இந்த சந்ததி இஸ்ரேல் சந்ததி இருக்குன்னு அவங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அப்ப அது மாறாது, வாக்குத்தத்தம் மாறாது போல மாதங்களும் மாறாது. நம்முடைய கேலண்டர்ல 30, 31 நிறைய மாறும். உலகத்துல பல கேலண்டர் இருக்கு, அதை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டு அதை பார்க்க வேண்டாம். அப்ப அன்னைக்கு என்ன, அது பௌர்ணமி அன்னைக்கு. எத்தனை மணிக்கு மறிக்கிறாரு, 3 மணிக்கு. ஏன் 3 மணிக்கு மறிக்கிறாரு, இறந்துட்டாரு அதனால மணியை பார்த்தா 3 அப்படி கிடையாது, எல்லாமே திட்டமிடப்பட்டது. 3 மணி. ஏன்னு கேட்டா அந்த பாஸ்காவை பத்தி பார்த்தீங்கன்னா அந்த யாத்திராகமத்தில் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கிறத பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அது அந்தி நேரமாகிய வேலையில அது அடிக்கப்படணும். அந்தி நேரம்னா சாயங்காலம் 3லேருந்து 6. அப்ப கிறிஸ்து கரெக்டா எத்தனை மணிக்கு இறக்குறாரு, 3 மணிக்கு. அப்ப எல்லாமே திட்டவட்டமா தான் செஞ்சிருக்காரு. நம்ம வாழ்க்கை நம்ம அப்படி செஞ்சிருக்கிறாரு. வேதம் ரொம்ப அருமையானதுன்னு நம்ம விசுவசிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும், அருமையா இருக்கும். அவருடைய கிருபையெல்லாம், அவருடைய பெரிய மகத்துவங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லி பாட முடியும். கரெக்டா 3 மணி. அப்ப எப்ப இருக்கா, சாயந்தரம் ஆனா அன்னைக்கு இருட்டா இருந்திருக்கு. அன்னைக்கு என்ன டைமு, அதுக்கப்புறம் மறிச்சாரு தெரிஞ்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி தான் அவர் இறக்குறாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மணியோ 6 மணியோ இருட்டு சாயங்கால வேலையாயிருக்கு. இல்லையா? அப்ப எப்ப தொங்குறாருன்னா சிறுவையில பாக்குறோம், பேக்ரவுண்ட்ல என்ன இருந்திருக்கும், ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ஆரம்பிச்சிருக்கோம், பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்தை தான் அவர் ரொம்ப அடக்கம் பண்ணியிருக்கணும். இல்லையா? வேத தியானத்துல பாருங்க எல்லாமே உள்ள இருக்கு. நம்ம தான் அதுல என்ன பண்றது இல்ல. கடைசியில எல்லாத்தையும் போல சரியா கவனிக்காம அதை எங்க கொண்டு போய் விட்டாங்க, 72 மணி நேரத்தை என்ன கொண்டு போய் விட்டாங்க, 36 மணி நேரமா கொண்டு போய் விட்டாங்க. இல்லையா? அப்ப வேதத்தை சரியா அதான் புளித்தமாவு சரியான உபதேசம் இல்லைன்னா நமக்கு சரியா கேள்வினாலதான் விசுவாசமே வரும். கேள்வி முழுச கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப வசனத்துல நல்ல தெளிவு ஆழம் தியானம் இல்லைன்னா விசுவாசமும் எப்படி இருக்கும், தெளிவில்லாத விசுவாசமா இருக்கும். அப்ப செயல்பாடு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமும் அப்படிதான் இருக்கும். அப்ப தெளிவான தியானம். அப்ப அது போக போக ஒரு நாள் ஆண்டவர் இதே வசனம் ஏற்கனவே நம்ம கேட்ட வசனம் தான். ஆனா அவருடைய சரீரம் என்ன சரீரம் இருந்துச்சு, புளிப்பில்லாத, பாவம் இல்லாத, கெட்டு போகாத, அழுகி போகாத. லாஸ்டர் மறிச்சா அழுகி போயிருந்தேன், இவரு மறிச்சாரு தானே. அப்ப அழுகல. அப்ப என்ன ஆயிடுச்சு, மறுரூபம் ஆயிடுச்சு. ஆடையெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு அப்படியே அவர் ஏச்சு ஓடி இருந்தாக்க என்ன இருந்திருக்கணும், ட்ரெஸ்ஸோட தானே ஓட முடியும். அப்ப ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்கு, உள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன நிறைவேற்றிருக்காரு, அவருடைய சரீரம் புளிப்பே இல்லாத சரீரம். அப்படி நம்ம திடீர்னு இருக்கிறோம், நாளைக்கு காலை வரணும்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றப்ப புளிப்பு மாவை பத்தி இன்னைக்கு 2 விதம் மட்டும் நம்ம முதல்ல பாக்குறோம். என்னது, பாஸ்கா பண்டிகை வேகமா கடந்து போறது, கடந்து போகிறவன் போல. பாஸ்கா பண்டிகை எப்படி சாப்பிடணும்னு படிச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள என்ன பண்ண, வீட்டுல உள்ளவங்க கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்தார் மட்டும் உட்கார்ந்து கட்சி ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு வெளியில கிளம்புற மாதிரி கையில இடைக்கட்சி எல்லாம் கட்டி ரெடியா கையில தடி கையை மேல சாட்சிக்கிட்டு தான் அதை சாப்பிடணும். ஏன்னு கேட்டா நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும்னா இதுக்கு அப்படியே பேரலல் வசனம் எங்க இருக்கு, நம்ம பரலோகத்துக்கு போனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு எங்க இருக்கு, உன்னுடைய விளக்குகள் எரிகிறதாயும் அப்படி இருக்கா இல்லையா, அந்த வசனம் தான் நமக்கு நினைப்பூட்டும். அல்லேலூயா. விளக்குகள், உன்னுடைய விளக்குகள் எரிகிறதாயும் இடை கட்டப்பட்டதாயும் எங்க இருக்கு,
ஓமானத்தில் இருக்கா இல்லையா, தெரியுமா இல்லையா? டக்குன்னு அங்கே போகிறது இல்லையா? எதுக்குன்னா அப்போ நம்மளோட வாழ்க்கையிலும் ஊழிய எஜமானன் வரும்போது விளக்குகள் ஏறியதாயும் இடைகள் கட்டப்பட்டதாயும் ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவர் வருவாரு. அந்த எஜமான் வரது தான் என்னது? ஆண்டோடைய வருகை, 2ஆம் வருகை, ரகசிய வருகை. அல்லேலூயா. ராத்திரில வந்து ஒரு கதவை தட்டுவார், பணியில வந்து அந்த நேரத்தில் தூங்கினா கதவை தட்டி திறக்கலன்னா என்ன பண்ணிடுவாரு? அவரு போயிடுவார், கிளம்பி போயிடுவார். அவர் கோவம் வந்துடும் இல்லையா? கிளம்பி போக மாட்டாரு, கதவை உடச்சிட்டு உள்ள வந்துடுவாரு. ஏன்னா அவர் யாரு? ஓனர். அப்போ இதே போல இன்னொரு காரியம் எங்க இருக்குது? அவர் வந்து கதவை தட்டுவாரு. எங்க இருக்கு அந்த சாலம்? என்ன பாட்டு இருக்கு? உன்னத பாட்டுல அந்த பெண்ணை வந்து அவர் என்ன பண்றாரு? அந்த மணவாட்டியை வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டுறப்போ அவர் கையை மேலெல்லாம் என்ன இருக்கு? நான் நல்லா இதெல்லாம் பூசியிருக்கேன், நான் நல்ல தைலெல்லாம் பூசியிருக்கேன், மேக்கப்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஏன்ச்சுன்னா மேக்கப் கலைஞ்சிடும், நான் கதவை திறக்க முடியாது இப்போதைக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்கப்லாம் கழிச்சு திறக்கிறப்போ அது திறந்து அவரு தானா கூப்பிட்டது, அவரு தானா என்னன்னு பார்க்கறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அவர் போயிட்டார். அப்போ அவரு தானா இருக்கும், வேற யாருமா இருக்குன்னு பார்க்கறப்போ அந்த கைப்பிடியில் என்ன இருந்துச்சா? வெள்ளைப்போளம், அந்த வாசனை, அவரோட வாசனை வந்து அந்த கைப்பிடியில் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு அடையாளம் கிடைக்கும். நிறைய ஜனங்க எங்கே போயிருப்பாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறது போயிருப்பாங்க. நம்ம போய் வெளியில பார்க்குறப்போ நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். உலக மேக்கப்ல இருக்கிறோம், உலகத்தோட இதில் இருக்கிறப்போ இப்போ என்ன அவர் கடந்து போனார்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஆயத்தத்தை குறித்து எது சொல்றது கேட்டால், அந்த பாஸ்கா பண்டிகை சொல்றது நம்முடைய ஆயத்தம். அந்த ஆடை எப்படி சாப்பிடணுமா? நின்று கொண்டு காலை வைக்கும் மீத வைக்காம அந்த காலையில் அந்த எந்த பீஸ் என்ன பண்ணக்கூடாது? மீதி இருந்தாலும் அதை எரிச்சு போட்டுடணும். ஒன்றும் அந்த பாடியில் என்ன இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட சரீரம் எப்படி ஆச்சு? அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாக இருந்துச்சு. அந்த இறந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். அதனால தான் எல்லாரும் நினச்சிட்டாங்க, அந்த நாள் என்ன நாள் நினச்சிட்டாங்க? வெள்ளிக்கிழமை. ஓய்வு நாள்னால என்ன நினச்சிக்குவோம்? பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆக்சுவலாக ஓய்வு நாள்னா என்ன நாள்? அந்த சொல்லப்பட்ட ஓய்வு நாள் தான் சனிக்கிழமை. அப்போ ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அவங்க என்ன நினச்சிட்டாங்க? வெள்ளிக்கிழமை நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஓய்வு நாள் வந்து பெரிய ஓய்வு நாள்னு சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கால அந்த நாள் வந்து பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தின ஒரு இடத்துல எழுதியிருக்கும். ஏன்னா அந்த எழுதினதை கணிக்காம தான் 36 வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்து இருந்தது கன்ஃபார்ம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நீதியின் சூரியன் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் ஒரு உயிர்த்து இருந்தார். ஆனால் என்னைக்கு இறந்தாரு அப்படின்னு சொல்லி என்ன இல்லை, குறிப்புகள் இல்லாதனால ஓய்வு நாளுக்கு முதல் நாள், அவர் சனிக்கிழமைக்கு முதல் நாள், 7ஆம் நாள் தானே ஓய்வு நாள் யூதர்களுக்கு, வெள்ளிக்கிழமை நினைச்சிட்டாங்க. ஆனால் இதில் வந்து பெரிய ஓய்வு நாள்னு கூட இதுலேயே ஒரு காரியம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கடைசி 3 ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக, அதை சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருடைய தகன பணியை செலுத்த வேண்டும். அப்போ அந்த ஒரு ஓய்வு நாள், 7 நாள் ஓய்வு இல்லாமல் இடையில சில முக்கியமான ஓய்வு நாள்கள் வருது. அந்த ஓய்வு நாள் தான் பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். அப்படின்னா அது என்னைக்கு இருந்திருக்கும்? அது வியாழக்கிழமை வந்து அப்போ கிறிஸ்து என்னைக்கு அடிக்கப்பட்டிருக்கணும்? புதன்கிழமை அடிக்கப்பட்டிருக்கணும். புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு, வியாழக்கிழமை சாயங்காலம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம், 3 நாளைக்கு பிறகு அது அதுக்கப்புறம் நைட்டு ஒரு வைத்திருந்து காலையில் போய் அவரை பார்க்குறாங்க. இதுதான் நடந்தது இல்லையா? ஆனால் அவருடைய சரீரம் நல்ல அந்த இடத்துல இல்லை. அந்த சரீரத்தை யாரோ தூக்கி போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர் ஆண்டவர் என்ன ஆயிருக்கிறாரு? மறுரூபம் ஆயிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்தாருன்னா அந்த உடம்பு அங்கே தானே இருக்கணும். நீங்க ஒரு விசுவாசி எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்தா அவங்க சரீரம் அங்கே தானே இருக்கு. இப்போ இவரோட சரீரம், சகரியோட சரீரம் கூட இன்னும் அங்கே தானே இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ண உயிர்த்தெழுந்தல வருவார். அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார், முதல் பேரானவராக உயிர்த்தெழுந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 3 நாள் அந்த உடம்பு என்ன இருக்கு? கெட்டு போகாத சரீரம், புளிக்காத சரீரம். அப்போ இப்படியே நம்ம சபைக்கு உள்ள வந்துட்டோம் அப்படின்னாக்க, சபையில உபதேசம் எந்த சபையில சரியா இல்லையோ அந்த குழப்பமான கர்த்தரை எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கேட்டோம். வேதத்தை தியானிக்கிறதே கிடையாது நிறைய சபைகள். இன்னைக்கு ஆசீர்வாதம், நீங்க நல்ல செய்தியை கொடுத்தாரு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆசீர்வாதம் எப்படி வரும்னா நன்மை கிருபையும் பின்னால வருதுதான் வேதம் சொல்லுது. ஆசீர்வாதமான செய்தினால, வார்த்தையினால வராது. அவருடைய வசனத்தினாலதான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். நன்மை கிருபையும் பின்னாடி வரும். நீங்க முன்னாடி எதை தேடணும்? அவருடைய வசனத்தை தேடணும். அப்ப புளிப்பில்லாத சரீரம் ஒரு சபை. அப்ப சபையை புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடும். புதிய ஏற்பாட்டுல என்ன வருது? சபை என்னவா இருக்கு? சரீரமா இருக்கிறது, தேவனுடைய
சரீரம். அப்படித்தானே? கிறிஸ்து தலை சரீரமா இருக்கணும், நாமளும் அவருடைய உறுப்புகள். அப்ப இது கெட்டு போகாம இருக்கணும். இது அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்? நல்ல உபதேசங்கள் உள்ள சபைகள் கெட்டு போகாது. இன்னைக்கு சபைகள் வந்து நல்ல உபதேசம் போல மாய்மலமான ஆசீர்வாதமான பெரிய கேட்க இன்ட்ரெஸ்டா அப்படிலாம் சொல்லி சில ஆவிகள் செயல்பட்டு இருக்கு. அதனால சபை ஜனங்கள் விடுதலையான முழுசா பரிசுத்தமாகாம எல்லா சபையும் சொல்ல நிறைய சபைகள் போதுமான அளவுக்கு தியானம் இல்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்துறது சபைகள். அதனால என்ன ஆகிறாங்க? ஜனங்க கேள்வினாலதான், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும், கேள்வினால விசுவாசம் வரும். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? புளிச்சுதான் இருக்கும். மாவு புளிச்சிருந்தா தோசை என்னவா இருக்கும்? தோசையும் பிடிச்சதானே இருக்கும். மாவு பிடிச்ச தோசை மட்டும் நல்லா இருக்குமா? அது என்னதான் ஆனால் மேக்கப்லாம் பண்ணலாம், இல்லை காரம் போட்டு உப்பு போட்டு ஏதாவது பண்ணலாம், தண்ணியை ஊற்றி வேற மாவுங்களை கலந்து. ஆனால் அது என்ன இருக்காது? ஒரிஜினலாக இருக்கிற அந்த பதத்துக்கு அது வராது இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய சபைகள். அப்போ பாருங்க, எங்க பழைய ஏற்பாட்டில் 14ஆம் தேதி வருஷத்தோட ஆண்டவர் கொடுத்த திருவிழால முதல் காரியம். அப்ப நமக்கும் அதுக்குள்ள காரியம் இருக்கா இல்லையா? இது வரைக்கும் பார்த்த 2 திருவிழால என்ன திருவிழா இருக்கு? கொண்டாட வேண்டிய பண்டிகை. 2 பண்டிகையில முதல் பண்டிகை பாஸ்கா பண்டிகை. அதை எதை குறிக்குது? ஆயத்தத்தை குறிக்குது. எந்த நிலையில எப்பொழுது என்ன இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் வர இன்னொரு 5 வருஷம் ஆகணும், அப்புறமா ஞானஸ்தானம் வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் வர நாள் ஆகணும், இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்கிட்ட இருக்கு, நான் அடுத்த வருஷத்துல இருந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? விட முடியாது. ஏன்னா சிறிதளவு புளித்த மாவு என்ன பண்ணிடும்? எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு வேதம் சொல்லுது. இல்லையா? அடுத்ததுல இப்போ புதிய ஏற்பாட்டுல 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. தேவனுடைய சரீரம் குறிக்கிறது. சரீரம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டுல எதனால சபை கெட்டு போகுது? அதுல உபதேசங்களினால. சிறிதளவு புளித்த மாவு, சரியில்லாத கொஞ்சம் உபதேசம், மொத்த சபையும் சபை ஜனங்களோட வாழ்க்கையும் கெட்டு போகும். அப்படிதான் நமக்கு உணர்த்தப்படுது. அப்ப 2 பண்டிகைக்குள்ள எவ்வளவு காரியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் வச்சிருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல பார்க்க வேண்டிய காரியம் பாருங்க, இது எவ்வளவு அழகா ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு காட்டுகிறதா இருக்கு. ஆனா ஆழ்ந்த தியானத்துக்குள்ள போகணும், பரிசுத்தாவே நம்மளை நடத்தணும், அது உள்ள வாங்கணும். அப்ப வாங்கணும்னு நம்ம சபைகளுக்காக செபிக்கிறோம். எப்படி செபிக்கணும்? நல்ல உபதேசங்கள், நல்லா கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுல. இந்த மாதிரி உபதேசம் நிறைய இடத்துல சொன்னா பாதி விசுவாசிகள் தூங்கிடுவாங்க, முக்காவாசி விசுவாசிகள் என்ன பண்ணிடுவாங்க? தூங்கிடுவாங்க. வின்சென்ட்ஸ்ல கூட சொல்ற, நாங்க நிறைய அந்நிய பாஷை பேசுங்க, புதிங்க, நல்ல செய்திலாம் கொடுத்து இவ்வளவு நாள் நாங்க நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேரை எழுப்பணும். ஆனா எல்லாருமே என்ன விசுவாசிகள் இருந்தாங்க? ஃபேக் பிலீவர்ஸ். அவ்வளவு அந்நிய பாஷைலாம் பேசுறாங்க, ஆனா யாருக்காவது போய் தலையை நீட்டிட்டு நிக்கிறாங்க. இவ்வளவு 10 வருஷம் 5 வருஷம் எங்களால என்ன பண்ண முடியல? இது எங்களோட தோல்வி. அதனால ஆண்டவர் வந்து அந்த மாதிரி வரக்கூடாது, மாற்றங்கள் வரணும், அந்த விசுவாசிகள்லாம் இன்னும் பரிசுத்தப்படணும்னு ஜெபிக்க சொல்லி அவர் ஓப்பனாவே என்ன பண்றாரு? யூடியூப்ல பேசுறாரு. இதுதான் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ சபையில சத்தியம் போதிக்கப்படணும் இல்லையா? சத்தியம் என்னன்னா சத்தியம் மாதிரி, சத்தியத்தோட ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டு ஏதோ கடந்து போறது இல்லை. அதுக்குள்ள ஆழ ஒவ்வொருத்தரும் இதே செய்தி ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைய நாள்ல இதே வசனங்கள் நமக்கு என்ன பேசுது? இன்னொரு ஆழத்தை பேசுது. அப்ப 7 ஆழங்கள் இருக்கும் ஒரு சத்தியத்துக்குள்ள. எத்தனை இருக்கும்? 7 ஆழங்கள். 7 போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தாவே 7:49 முடிஞ்ச எங்கதான் முடியும்? 50 பூர்ணத்துல கிறிஸ்துக்குள்ள அது முடியும். அல்லேலூயா. 2 பண்டிகை எவ்வளவு பெரிய காரியங்களை பேசுது. முதல் பண்டிகை என்ன பேசுது? அவருடைய உயிர்த்தெழ கடந்து போகுதல். கிறிஸ்து மரித்து கடந்து போற. நாம என்ன பண்றோம்? பாவ வாழ்க்கைக்கு மரித்து என்ன பண்றோம்? நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். இதுல என்ன இருக்குன்னா எல்லாத்துலயுமே அந்த ஆயத்தம் இருக்கணும். அந்த பாஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? எழுந்து நின்று இடையை கட்டி கொண்டு கையில கோலை வேற பிடிச்சுக்கணுமா, பாதரட்சையெல்லாம் போட்டுட்டு கோல் பிடிச்சிக்கிட்டு தான் அந்த இதை பிடிச்சு சாப்பிட கொடுக்கணும். அப்போ அந்த கொடுக்கறதுல மீதி என்ன இருக்கக்கூடாது? காலை வரைக்கும் மீதி இருந்தால் அதை சாப்பிட்டணும், இல்லாட்டி என்ன பண்ணிடணும்? அதை அக்னியில சுட்டரிச்சணும், ஒன்றும் இருக்கக்கூடாது மீதி வரைக்கும். அப்போ கிறிஸ்துவோட சரீரம் அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள்ல தேசம் தீட்டுப்பட்டு போயிருன்னு இஸ்ரேல் தேசத்துல பிணங்கள் இருக்கக்கூடாது. யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட காலங்காலத்தில் தூக்கி போய் அடக்க முடியும். நைட் இறங்குனா காலையில அந்த முதல் நாள் சாயந்தரத்துக்குள்ள இறந்தா முதல் நாளே அடக்கம் பண்ணிடுவாங்க, காலையில வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாள் என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கும். பெரிய ஓய்வு நாள், மகா ஓய்வு நாள். அப்ப அந்த நாள் வந்து சாதாரணமா இருக்க சனிக்கிழமை ஓய்வு நாள். அதனால அந்த நாள்ல என்ன கூட பிணங்கள் சிலுவையில சிலுவையில தொங்க விடப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். பிணங்கள் வந்து இஸ்ரேலுக்கு பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு இது இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அவங்களுக்கு, அதை வச்சிருக்க கூடாது. அப்போ அதை என்ன பண்ண? காலையில வரைக்கும் அதை வச்சிருக்க கூடாது. அப்படியே நிறைவேறுதா? சாயங்காலம் அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்படணும்? யாத்திராகமத்துல சொல்லப்பட்டபடி சாயங்காலம் அந்தி நேரமாக்கி 3ஆம் மணி வேளையில அடிக்கப்படணும். அப்ப கிறிஸ்து அடிக்கப்பட்டதும்
சாயங்காலம் 3 மணிக்கு. அப்புறம் சிலுவையிலேருந்து அகற்றினது சாயந்தரத்துக்குள்ளே அவரை இறக்கிட்டாங்க. அப்போ காலையில் வரைக்கும் வச்சுருக்க கூடாது அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமா இல்லையா? தெரியுமா இல்லை எடுத்து படிக்கணுமா? நாலு அடுத்த நாள் வரைக்கும் பிணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவசரமாக காலை உடச்சி அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, காலையில் வரைக்கும் தூங்கி காலையில் பார்த்தா செத்துட்டாங்க, தானே எப்படி இருந்தாலும் நைட்டுக்குள்ளே இருந்தால் இறந்துருவாங்க. நைட்டோட நம்ம அடக்க மாட்டனால அரை உயிர் இருக்கு, திருப்பி சில பேர் உயிரோட வந்துருவாங்கன்னா காலை உடைக்கிறாங்க மற்றவங்களுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, விழாவில் குத்துறாங்க. அப்போ விழா திறக்கப்படுது, பிந்தின ஆதாமுக்கு விழா திறக்கப்பட்டது. இப்படியா கிறிஸ்துக்குள்ள ஒரு பண்டிகைக்குள்ள தியானத்துக்குள்ள போனோம்னா இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல் இதில் வந்து முதல் 3 பண்டிகை மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால் கடகடன்னு அதுங்களுக்கு விளக்கம் சொல்லி இதெல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்றதுக்காக இல்லை. இதுக்குள்ள நம்முடைய புதிய ஏற்பாட்டு காரியம் சபை அவருடைய சரீரமாக இருக்கு. சரீரத்தில் என்ன இருக்கக்கூடாது, புளிப்பில்லாத அவருடைய சரீரம், புளிப்பில்லாத பாவம் இல்லாத சரீரம், பரிசுத்த சரீரம். அதுக்கு ஒரு திருவிழா தான் புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. அது 1 வாரம் கொண்டாடப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். 5வது வசனம் 1ஆம் மாதம் திருப்பி படிப்போம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையில கர்த்தரின் பாஸ்கா பண்டிகையும். புரியுதா? பாஸ்கா பண்டிகை பற்றி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவர் மரித்த டைமு எல்லாமே காலை வரைக்கும் மீத வைக்கக்கூடாது, எல்லாமே யாத்திராகமத்தில் இருக்கிறது. இங்கேயும் வந்து வெளிப்படுத்துறாரு ஆண்டவர். அடுத்தது அந்த மாதம் 15ஆம் தேதியில கர்த்தருக்கு அடுத்த நாள், ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் எங்க போயிட்டாரு, அந்த பாடி எங்க போயிடுச்சு, கர்த்தருடைய சரீரம் கல்லறைக்குள்ள போயிடுச்சு. அந்த கல்லறைக்குள்ள போனதுக்கு தான் புளிப்பில்லா பண்டிகை. அந்த 3 நாள் இல்லை, அந்த 1 வாரமே புளிப்பில்லாத பண்டிகை. அது உயிர் தெழுகிற வரைக்கும் என்ன அது புளிப்பில்லாத பண்டிகை. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் புளிப்பில்லாத பண்டிகை. அல்லேலூயா. அந்த 72 மணி நேரம். எவனா எத்தனை நாள் இருந்தாரு? 3 இரவும் 3 பகலுன்னா 3 24 எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை காலையினா 1.5 நாள் தான். அது 36 மணி நேரம். இப்போ வேதத்தில் நமக்கு தெளிவான போதனைகள் இல்லை, தெளிவான தியானங்கள் இல்லை. இன்னைக்கு நிறைய, அது எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லல, அநேகர் அப்படி தேடுறது கிடையாது. ஏதோ செய்தி, நல்ல செய்தி இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லை. வேதத்தோட பகுதிகளை நான் என்ன பண்ணேன், அதை உட்கொள்ளணும். இதை வாங்கி என்ன பண்ணுங்க, உட்கொள்ளுங்க. சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும், அந்த வாஞ்சை இருக்கணும். இது சரீரம் உங்களுக்காக விற்கப்படுகிற இந்த சரீரம். அப்ப அதை தான் சிலுவையில் அவர் அடிக்க கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் என்ன இருக்கு. இன்னொரு பண்டிகையோட சேர்த்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். புளிப்பில்லாத பண்டிகை. சபைக்குள்ள புளிப்பு இருக்கக்கூடாது. அப்போ புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த சபை என்ன பண்ண, காலையில அந்த மாவு, புளித்த மாவு என்ன சொல்றாரு ஆண்டவர், வெளியில கலைந்து கொட்டப்படம் வேணும். அது எத்தனை படி இருந்தாலும் அதை அளந்து என்னதான், இப்போ எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சபை வாழ்க்கையிலையோ இல்லை சபையோட வாழ்க்கையிலோ சரியில்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும், வெளியே தூக்கி எரியப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல அவருடைய சரீரம் புதிய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த புளிப்பில்லாத பண்டிகைக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து இன்னும் ஒரே பண்டிகை பார்த்து நம்ம முடிப்போம். 3 பண்டிகை. அடுத்தது 8வது வசனம். அதுல 8வது வசனம், 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். சரி, 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாக. அந்த வாரம் ஃபுல்லாவே இந்த ஹோலி வீக், அந்த பண்டிகை கொண்டாடுற மாதிரி அது என்ன இருக்கு, அந்த வாரம் ஃபுல்லா பரிசுத்த வாரம். அந்த புளிப்பில்லாத இதை வந்து ஆண்டவர் தியானத்திலையும் ஆலயத்திலையும் தான் அவங்க காணப்படணும். அதிகமாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஜனங்க அந்த நாளில் வீட்டுக்குலாம் அதிகமாக வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க மாட்டாங்க. அதிகமாக ஆவிக்குரிய காரியங்கள்ல அந்த வசனத்தை கேட்கறது, பாட்டு பாடுறது, ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறது, அந்த வேலையை தான் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அடுத்தது 8வது வசனம், 8 திருப்பி வாசிக்கும். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாத என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 10 இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனுக்கு கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியும், திராட்சை பழ ரசத்திலே கார்படியாகிய பானப்பலியும் செலுத்த கடவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இதான் நம்ம முடிச்சிடும். 13 10வது வசனத்துல சொல்றது, நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியத்தில் கொண்டு வர கடவீர்கள். அல்லேலூயா. முதற்கட்டை அதை கொண்டாந்து எங்க பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல அசைவாட்டணும். 11 கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டியனா அது ஒரு படியா, ஒரு பண்டிகையா கொண்டாடப்படுகிறது. அது என்னது? முதற் பலன் பண்டிகை. அந்த பண்டிகை பேர் என்னது? முதற் பலன். அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தான் முதற் பலனா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதற் பலனானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தது. இப்ப முதல் இது பார்த்தோம், பாஸ்கா பார்த்தோம், அவருடைய சரீரத்தை பத்தி பார்த்தோம், அது சபையை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணோம்? பாஸ்கா பண்டிகை இன்னொன்னா பார்த்தோம், ஆயத்தத்தை குறித்து பார்த்தோம். நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் ஊழியம் செஞ்சுக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம். நான் அடுத்த வருஷத்துலேருந்து படிக்கிறேன், அடுத்த மாசத்துலேருந்து படிக்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு தெரியுது, நான் அடுத்த வாரத்துலேருந்து விட்டுறதுலாம் விட முடியாது. இன்னைக்கு ஆயத்தம். அதான் கேட்குறாங்க, வெளியூர்லேருந்து வந்து கதவை தட்டலாம். எப்போ வருவாருன்னு தெரியுமா? வெளியூர் போனவர் இப்பயாவது தெரியும். ட்ரெயின் இத்தனை மணிக்கு வருது, பல்லவன் வருது, வைகை வருது, 9:10 வந்துருவார். அன்னைக்கு நடந்தும் கழுதையிலையும் இதுலையும் தான் வரனால எப்போ வந்து சேருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதே போல கிறிஸ்து எப்போ வந்து சேருவாருன்னு யாருக்கு? அவர் திருடனை போல ராத்திரி வேளையில வருவார். அவர் வரப்போ நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இடைகள் கட்டப்பட்டதாயும் அது எங்கன்னா பாஸ்கா. அடுத்தது அதுக்கு என்ன இருக்கணும்? நம்ம சரீரங்கள் புளிப்பு இல்லாததா இருக்கணும். புரியுதா? அல்லேலூயா. சரீரங்கள் தான் இருக்கணும். பாவம் இல்லாம நம்ம சரீரத்தில் இருக்க சிந்தனை, பாவங்கிறது கை கால்னால வருது இல்லை, சிந்தனையினாலும் செயல்பாட்டுகளாலையும் ஆண்டோட வசனத்துக்கு விரோதமாயும் உண்மை இல்லாத தன்மைகளோடு இருக்கிறப்போ அவங்க மேலதான், ஏன்னா சரியா இருந்தாதான், செம்மையான இருதயத்தின் மேலதான் அவங்க நீதி நிலைப்பெறும் இருக்கு இல்லையா? சங்கீதத்தில் வாசிச்சோம்னா 36 என்ன வாசிச்சோம்? கிருபை யார் மேல இருக்குமா? கிருபை அவரை அறிந்தவர்கள் மேல அவருக்கு, அதுக்குள்ள மறந்துட்டீங்க. ஆரம்பத்துல இன்னைக்கு படிச்சதே மறந்து. கிருபை யார் மேல இருக்குமா? அவரை அறிந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும். கிருபை இருந்தாதான் நம்ம ஜபமோ நம்ம செயல்பாடோ இதோ செஞ்சுட்டு இருக்கிறோம். கிருபை இருக்கு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் செய்ய முடியல. கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட கூட செய்ய முடியாத காரியங்கள் நம்மளை கொண்டு ஆண்ட நிறைய பேருக்கு ஜெபிக்கிறோம். ஆனா நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்க இருக்கு? நம்முடைய நீதி எங்க இருக்கு? அது வானத்துல இருக்குது. இல்லையா? சத்தியத்தை இன்னைக்கு கேட்கும்போது நம்ம ஒரு விசுவாசத்தோட கேட்கணும். இந்த சத்தியம் அவர் இதை பத்தி கரெக்டா, அவரை அறிந்தவர்கள் மேல் கிருபை வந்து தங்கும். அல்லேலூயா. அவர் எப்படி அறிகிறது? எப்படி அறிகிறது? இப்படிதான் வசனத்திலே அறிகிறது. அல்லேலூயா. இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமென். அல்லேலூயா. அப்போ மூணாவதுக்கு என்ன வந்துருச்சு? அடுத்தது முதற் பலன் உயிர்த்தெழுதல் பண்டிகை வந்துருச்சு. அல்லேலூயா. இது 3 பண்டிகை மட்டும் பார்த்துருக்கோம். இதுல வீட்டில் போய் என்ன பண்ணணும்? தியானிக்கிறப்ப இன்னும் சில காரியங்களை கூட கர்த்தர் நம்மளோட என்ன பண்ண முடியும்? என்னோட மாத்திரம் கிடையாது, தியானிக்கிற எல்லாரோடையும் கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எப்படி சுவைத்து பார்க்கறது? இப்படிதான் வேதத்தின் வழியா இவ்வளோ அழகா ஆண்டவர் பேசியிருக்காரு. இவ்வளோ அப்ப சபை எப்படி இருக்கணும், நம்ம ஆயத்தம் எப்படி இருக்கணும். வருகை வரும்போது சரி, வருகை குறித்து இங்க யுத்தம் நடக்குது, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிற மாதிரி இன்னைக்கு எருசலேம்ல திருப்பி யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இவன் சொல்லிட்டான், இஸ்ரேல் சொல்லிட்டான் நியூஸ்ல. இப்போ அந்த நியூஸ்லாம் வெளியில விடுறது இல்லை. ஏன்னா நம்ம சைனாவுக்கும் இங்கேயும் சண்டைன்னு இருக்கோம். சீனா கடல், சைனா சீல அமெரிக்காவும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் ஒரு பக்கம் சீனாவும் குறுக்க இது ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க இந்தியா என்ன பண்ணிருக்கு? இங்க 2000 பேர், நம்ம 3000 பேர், 2 பேரும் காலையில் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படியே முட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகும் போது தெரியாது. இங்க ஒரு பக்கம் இஸ்ரேல சண்டை துவங்கிடுச்சு. அதுக்கு யார் வரைக்கும் வரேன்னா ரஷ்யா கூப்பிட்டு இருக்காங்க. ஈரான் மேல ஈரானோட நியூக்ளியர் பேஸை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ பக்கத்து பில்டிங்ல விழுந்து அது எரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணா, இனிமேல் நேரடியாக தான் இறங்க போற சண்டையில அவன் ஒரு பக்கம் எழுந்துறான். இவன் என்ன சொல்றான்? பக்கத்துல தானே கொண்டு வந்துச்சு, உன் இடத்தையே காலிப்பா, நான் அடிக்கல, இல்லை நீ தான் அடிச்சு, அப்ப நானே அடிக்கிறேன் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் முட்டுக்கு நிற்கிறேன்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. 3 இடத்துல வந்து உலக யுத்தங்களுக்கான ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறான்? நமக்காக ஆண்டவர். அப்ப நம்ம ஆயத்தம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஆயத்தமா இருக்கணும். இது கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும். எதுக்கு? கோல். அந்த காலத்துல கோல் எடுத்துட்டு போங்க. முடியாதவங்க மாத்திரம் கிடையாது. ஏன்னா வழியில நிறைய நாய் வரும், சிங்கப்புலி வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு கோல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யார்? இஸ்ரேல் பெரும்பாலும் யாரெல்லாம் மேய்ப்பர்கள். இஸ்ரேல பெரும்பாலும் மேய்ப்பர்களா இருக்கனால அவங்க என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கோல். ரொம்ப தூரம் நடக்கிறப்ப கொஞ்ச நேரம் அதை ஊடி நின்றுக்குவாங்க, பாதுகாப்புக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. அதில் ஒரு மூட்டையை கட்டி தோல்ல போட்டுக்குவாங்க. இப்படி ஒரு கோல் இல்லாம அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பிரயாணப்படுறதுக்கு. அதே போல இடைகள் கட்டப்படணும். ஏன்னா அந்த காலத்துல ரஃபான ட்ரெஸ் தான், அப்படியே சாக்கு மேல 2 இதுதான் இருக்கும், கை கால் ஓட்ட கழுத்துல. மேல என்ன பண்ணாங்க? ஒரு பெல்ட் கட்டினாதான் அவங்களால நடக்க முடியும். இல்லாட்டி இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப லூஸான இப்போ மாதிரி பேண்ட் இதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன வேணுமோ? இடைகள். அப்போ ஆயத்தம், பிரயாணத்துக்கு ஆயத்தம். எந்த பிரயாணத்துக்கு?
மத்திய வானத்தை நோக்கி பிரயாணத்துக்கு ஆயத்தை தான் எது குறிக்குது? பாஸ்கா. பாஸ்கானா பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னா இங்கிலீஷில் தமிழில் வந்து கடந்து போதல். இங்கிலீஷ்லேயும் அது பேர் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் மீல்னே பேர். பாஸ்கா உணவு அப்பம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த பாஸ் ஓவர் மீல் அது யாரு? கிறிஸ்துவோட சரீரம், கிறிஸ்துவோட வார்த்தை. அது புளிப்பில்லாத சரீரம். சபையும் அப்படிதான் இருக்கணும். தனிப்பட்ட மனவாட்டி சபையும் தனி பரிசுத்தமா. ஏன்னா செம்மையான இருதயத்தின் மேல் அவருடைய நீதி விளங்க பண்ணிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த நீதினா நம்மளை பரிசுத்தப்படுத்தி காப்பாற்றி எல்லா தீங்கிலிருந்து விலக்கி நம்ம எங்கே கொண்டு போகிறதுக்கு தான் அவருடைய நீதி. பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் அவருடைய நீதி. அப்போ அவரை அறிந்தவர்கள் மேல் என்ன இருக்கு? அவருடைய கிருபையும் அவரு செம்மையான இருதயத்தார் மேல் அவருடைய நீதியும் செயல்படுது. அப்போ என்ன இருக்கணும்? அவரை அறிந்து இருக்கணும், செம்மையான இருதயமும் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் உயிர்த்தெழுதல் பண்டிகை வரைக்கும். முதல் பலன் பண்டிகையாக உயிர்த்தெழுதல் பண்டிகை. அப்போ உயிர்த்தெழுதல்ல முதல் பலன் யாரு? ஃபர்ஸ்ட் எழுந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கூட நிறைய அவர் மரித்தப்பே நிறைய கழுதைகள் திறக்கப்பட்டன. ஆனா எல்லா கழுதையிலிருந்து வெளியில வந்தாங்கன்னா வரல. ஏன்னா இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில வந்து நகரத்துல அநேகருக்கு காணப்பட்டார்கள். விதை மாதிரி தான் மண்ணை முட்டிட்டு மண்ணு மட்டும் கலர்லாம் உடைஞ்சு நிக்குது. ஆனா வெளியில வரல. எப்ப வெளியே வந்தாங்க? இயேசு கிறிஸ்து வெளியில வந்தவங்க தான் அநேகருக்கு காணப்பட்டாங்க. அன்னைக்கு எருசலேம்ல பல காரியங்கள் நடந்துச்சு. அதை பார்த்து யாரெல்லாம் பயந்தாங்க? புறஜாதியாரு, இந்த ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கல்ல, யூதர்கள், அவங்களும் பயந்தாங்க. என்னென்னமோ நடக்குது, பக்கத்து வீட்டில் என்னென்னமோ நல்லா இருந்தவங்க திடீர்னு ஆவிக்குள்ள போயிட்டு நடந்துட்டு இருக்கிறான். அதே மாதிரிதான் ரட்சிப்பு வர நாள்ல திடீர்னு என்ன ஆகும்? எடுத்துக்கொள்ளப்படுது இருந்துச்சுன்னா காலையில நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு போயிட்ட மாதிரி நம்ம நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம சரீரம் ஏன்னா என்ன இருக்கணும்? அது புளிப்பட்டதா இருக்கணும். வசனத்துக்கு அடிப்படையில நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை மாத்திரம்தான். இல்ல புளித்தமாவனா வெளியில கொட்டப்படவும் வேண்டும். தேவராட்சியம் கடலிலே வலை வீசுகிற ஒரு மீனவனுக்கு ஒப்பா இருக்கிறது. அது எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து வலையில மாட்டின மீனா ரசிக்கப்பட்ட சபையிலாம் கொண்டு வந்து கரையில உட்காந்து நல்ல மீனையும் என்ன மீனையும் தீட்டுள்ளது ரெண்டா பிரிக்குது. எது தீட்டுள்ளது? அந்த பிள்ளால் இல்லாதன்னு சொல்லி யூதர்களுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. இந்த மீன்லாம் சாப்பிடக்கூடாது, பிள்ளால் இல்லாத சாப்பிடக்கூடாது, இப்போ வேட்டையாடி சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த மீனெல்லாம் பிடிச்சி கடையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி திருப்பி கடல்ல வீசுவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து இந்த வருகையில எடுத்துக்கிட்டு போறப்ப கூட ரெண்டா பிரிச்சு அதுலேயும் உள்ளவங்கள அதெல்லாம் தீட்டு உள்ளது அப்படின்னா புளித்து போன சரீரத்துக்கு ஒப்பா இருக்கு, இல்லை தீட்டு உள்ளதா இருக்குன்னு சொல்லி அதில் என்ன பண்ணுவாரா? திருப்பி கடல்ல உலகத்திலே போட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதனால எல்லாம் பிரயாணப்படுவதற்கு என்ன இருக்கணும்? எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஆயத்தமா இருக்கணும். எல்லாம் எந்த நிலை செவிப்போம். துதிக்கிறோம், நன்றோடு துதிக்கிறோம். சோஸ்திரிங்க தகப்பனே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் 182 இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் 182 இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதை சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில்
நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையில் உற்சாகத்தோடு வருகை சமீபமாக நாட்களில் ஆயத்தமாக படிக்கிறார். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை அந்த ஆயத்தப்பட எப்படியாக ஆயத்தப்படுவது சொல்லி உலகத்தின் நெருக்கங்கள், தேவைகள், சோர்வுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்கு நம்ம சொல்லிவிட்டார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்கு வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. மன்னான் நமக்குள்ளே மகிமை நாவி வாசம் செய்யப்படி நல்ல சோர்ந்து போகாத. இப்படி இருக்கும்போது நான் எப்படி பரலோகம் போக முடியும்? உலகத்திலே எந்த காரியம் என்னால் செய்ய முடியல. மத்தியமான வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல எப்படி போக முடியும்? புளிப்பில்லாத வாசனங்கள், அப்பா தாப்பனை கலப்படம் இல்லாத வார்த்தைகளை கர்த்தர் ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுப்பீராக, நல்ல வார்த்தைகளை கொடுப்பீராக. இந்த சங்கீதம் 23 சங்கீதம் தான் நமக்கு பெரிய. நான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடைய புல்லுள்ள இடங்களை என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி செல்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நன்மை கிருபையும் பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை எனக்கு தாங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று சொல்லி அறிக்கை செய்வோமா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். பசும்புல் உள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறவர். அப்படியான ஊழியர்களை சபைகளை கர்த்தர் புதிய இந்த கடைசி நாட்களில் மீண்டும் பின்மாறி ஆவியை ஊற்ற செய்து அப்பாவுடைய வசனங்கள் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆவி இல்லாம வசனங்கள் இல்லை, வசனம் இல்லாம ஆவியானவர் இல்லை, ரெண்டு பேர் இல்லாம பிதாவானவர் இல்லை, பிதா இல்லாம 2 பேர் இல்லை. இதோ எனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நாமத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் எழுப்புதலும் பரிசுத்தம் உண்டாகட்டும். மற்றபடி காரியங்களுக்காக உலக ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஜெபிக்க தேவையில்லை. முதல்ல அவருடைய ராஜ்யத்தை காலங்களில் தொடங்கி படுக்கும்போது சரி, விழித்தெழும் போதும் ஜெபிக்கணும். சங்கீதக்காரனை போல எல்லாவற்றிலும் கர்த்தரை வைத்து வேலைக்காரன் கண்கள் எச்சமாட்டின் கரங்களை பார்த்து கொண்டிருப்பது போல நாங்கள் நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கிறவர்களை அந்த பார்க்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படட்டும். ஆமென்.
ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரை நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.